இப்ப பிரச்சனை என்ன? தேவி அவ குழந்தைய பிரிஞ்சிருக்கா. குழந்தை மேல இருக்கிற பாசத்திலயும் ஏக்கத்திலயும் அவ குழந்தைய பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு பெத்தவளா அவ குழந்தைய பத்தி அவ யோசிக்கிற மாதிரி நீ உன்னோட மகளை பத்தி யோசிக்கிற. பெத்தவங்கள உங்க 2 பேரோட தவிப்பும் நியாயம்தான். ஆனா நீங்க யோசிக்கிற மாதிரி ஒரு பெத்தவங்க ஸ்தானத்துல இருந்து வேதவழி அத்தை நியாயமா யோசிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. ஒரு பெத்தவளா அவங்க பிள்ளைய பத்தி யோசிச்சிருந்தா அவரோட வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு தேவியும் விக்னேஷும் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. இப்படி புள்ளைய பிரிஞ்சு புருஷனை பிரிஞ்சு அவ கஷ்டப்பட்டிருக்கவும் மாட்டா. பெத்தவங்கிற ஸ்தானம் உங்களுக்குள்ள ஒன்னா இருந்தாலும் அவங்க யோசிக்கிற விதம் தப்பா இருக்கு. அதனால அவங்கள பத்தி யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க பண்ற தப்புக்காக தேவி அவ குழந்தைய பார்க்க கூடாதுன்னு தடுத்தோம்னா அது நாம பண்ற தப்பாயிடும். தேவியோட வலியும் குழந்தைய பிரிஞ்சு அவ படுற வேதனையும் அவங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம். ஆனா நமக்கு புரியுதுல்ல. அப்புறம் எப்படிமா அவளை போக வேண்டான்னு நாம தடுக்க முடியும்? அவ போகட்டும். அவ போய் கவனம் பார்த்துட்டு வரட்டும். கையில் தேவி குழந்தைய பார்க்க போறதுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அப்படிலாம் எதுவும் நடக்காது. பாத்துக்கலாம். தேவி நீ போயிட்டு வா. சரிக்கா, அம்மா வரேன். அம்மா நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அதையேதான் கையில் நானும் சொல்றேன். இவ இப்பவே மாப்பிள்ளை கிட்ட டைவர்ஸ் வாங்க போறேன், குழந்தை அங்க இருந்து தூக்கிட்டு வர போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். நான் அவங்க கிட்ட குழந்தைய கொண்டு போய் கொடுத்ததுக்கு காரணம் அவர் அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் தேவியோட நினைப்பு அவருக்கு வரணுங்கிறதுக்காக தான். அவங்களுக்குள்ள இவ்ளோ பிரச்சனைங்க இருந்தாலும் அவங்க உறவை இன்னும் இழுத்து பிடிச்சு தக்க வச்சிட்டு இருக்கிறது அவங்களோட குழந்தைதாங்கிறத நான் நம்புறேன். அந்த குழந்தையே அவங்கள சேர்த்து வைக்கும். அது நடக்கும். நீ நம்பிக்கையோட இரு. பாத்துக்கலாம். என்னாச்சு? உங்களுக்கு வேர்க்குதுங்க. அதுக்காகவே இப்படி ஷாக் ஆன? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். நம்ம என்ன ஏசி ரூம்லயா இருக்கோம் வேர்க்காம இருக்கிறதுக்கு? பீரோக்குள்ள இருந்துகிட்டு காத்து வசதி கூட இல்லாம இருந்துட்டு இருக்கோம். அப்புறம் வேர்க்காம எப்படி இருக்கும்? நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. ஆனா என்ன இருந்தாலும் நீங்க இப்படி வேர்த்து கொட்டி கஷ்டப்படுறத பாக்க எனக்கு கஷ்டமா இருக்குங்க. என்ன இவ்வளவு தூரம் என்ன ஓட வைக்கும் போதெல்லாம் உனக்கு கஷ்டமா தெரியல, இப்போ ஒரே இடத்துல நின்னு வேர்க்கிறது உனக்கு கஷ்டமா இருக்காக்கும். இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியலையா? அது வேற இது வேறங்க. நான் என்ன உங்களை வேணும்னே ஓட விட்டேன். போலீஸ் துரத்துச்சு, நாம ஓட வேண்டியதா ஆயிடுச்சு. அதுக்கு என்னால எதுவும் பண்ண முடியலைங்க. இங்க மட்டும் உன்னால என்ன பண்ண முடியும்? இருங்க நான் போய். என்ன சீலிங் ஃபேனை கட்டி இங்க வந்து மாட்ட போறியாக்கும்? அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா உங்களுக்காக நான் அதை கூட செய்வேன்ல. நீ அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எப்படி வெளியில போணுங்கறத யோசி. அதெல்லாம் யோசிக்கலாங்க, கொஞ்ச நேரம் இருங்க. இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஒருத்தர் இப்படி இருக்காங்க, ஒருத்தர் இப்படி இருக்காங்க, இனி எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் எப்ப வெளியே வருவாங்கன்னு தெரியல. அதனால நான் போய் ஒரு நோட்டை விட்டு வந்துடுறேன். என்னமோ திருட போற மாதிரி நோட்டை விட்டுட்டு வரேன்னு சொல்ற? ஏங்க குழந்தை கடத்துறவன் திருட்டு பையன், இனி என்னெல்லாம் என்னை சொல்லுவீங்க? நான் உங்களோட மனசை தவிர வேற எதையும் திருட மாட்டேங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா உன்னை அப்படியே ஒரே போடு போட்டு கோச்சுக்காதீங்க. உங்களுக்கு இப்ப வேர்க்குது, அதுக்கு ஏதாவது பண்ணணும்ல. நான் போய் பார்த்துட்டு வாரேன். எங்க போறீங்க? நான் வெளிய போறேன். எங்க? ஆமா, அன்னைக்கு கன்ஃபார்ம்டா மீட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டாஃப்ஸுமே எனக்கு வந்துடணும்.
ஓகேவா? ஏன்னா இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாருமே வந்துட சொல்லுங்க. யாரோ வராங்க. ஓ, அம்மா. ஏய் தள்ளி உட்காரு. ஆ? அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து வெளியே போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருப்போம். இங்கிருந்து நாம ஏன் போகணும்? என்ன இங்கேயும் இருக்க முடியும்? என்னாலலாம் இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. வீருக்குள்ள இருந்தாதான் வேர்க்குதுன்னு பார்த்தா வெளியில வந்து அதுக்கு மேல வேர்த்து கொட்டுது. இதெல்லாம் ஒரு வீடா? காத்து வர மாட்டேங்குது, ஒண்ணு வர மாட்டேங்குது. என்னங்க சொல்லுதியே? உங்களுக்கு காத்து வரலையா? ம்ஹும். உங்க கால்ல ஒரு முள்ளு குத்துனாலே அந்த முள்ளு இருக்க காட்டையே அழிக்கிறவங்கண்ணா. உங்களுக்கு காத்து வரலனா விட்டுருவனா? மொத்த காத்தையும் சூறாவளி மாதிரி சுழட்டி இழுத்துட்டு வந்துடவா? இங்க பாரு, ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கேன். பேசி பேசியே என்ன இன்னும் டயர்ட் ஆக்கிடாத. வெளியில போக ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. அது முடியலையா? சரி விட்டுடு. காத்து வர்றதுக்காவது ஏதாவது வழிய பண்ணு. இங்க பாரு, வேர்த்து கொட்டிட்டு இருக்க முடியல. ஏய், நான் என்ன முறைக்கிறீங்க? வேர்த்து கொட்டினா துடைக்கிறது வழக்கம் தானுங்களே. வேர்த்து கொட்டினா துடைக்கிறதுக்கு எங்களுக்கும் தெரியும். வேர்த்து கொட்டாம இருக்கிறதுக்கு என்ன வழி பண்ணணுமோ அந்த வழிய பண்ணு. ம்? அததான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பாத்துக்கலாம். நான் வேணும்னா ஃபேனை போட்டு விடவா? ஏய் லூசு, ஃபேன் போட்டா சத்தம் வரும்ல. ம். சத்தம் வந்தா இந்த வீட்டு ஆளுங்களுக்கு ரூம்குள்ள யாரும் இருக்காங்கங்கிற ஒரு சந்தேகம் வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம சோலி முடிஞ்சிரும். ஃபேன் எல்லாம் எதுவும் வேண்டாம். வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு கொஞ்சம் யோசி. இல்லனா வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு ஏதாவது வழி இருக்கானாவது பாரு. நாம இந்த பக்கம் போனா மாட்டிப்போங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறம் போவோம். ஏங்க, உங்களை நான் பத்திரமா கூட்டு போறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சைலண்டா இருக்கா? அமைதியா இல்ல, யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாக்கணும். ஏய் வா போலாம். ஓ போச்சு, வேற யாரோ வந்திருக்காங்க.